ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இசேவை வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது கோயம்புத்தூர் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, பொருள் கொடுத்துருக்காங்க. இசேவை மையம் முகவர்கள் கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் தெற்கு வட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து இசேவை முகவர்களும் பார்த்தா ஆய்வு கூட்டத்திற்கு கலந்து கொள்ளுதல் தொடர்பாக இந்த ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இசேவைக்கான மீட்டிங் வைக்கிறாங்க. என்றைக்குன்னா 4/9/2024 ஈவினிங் 4 மணிக்கு வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படின்னா இசேவை ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போலாம் எல்லா தாலுக்கா ஆஃபீஸ்லையுமே மீட்டிங் செப்பரேட்டாக வைக்கிறாங்க. ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லையுமே எத்தனை பேர் எத்தனை இசேஎம் இருக்கால வரைக்கும் மீட்டிங் வச்சு சர்டிஃபிகேட் தொடர்பாக பார்த்தா ஆய்வு கூட்டம் நடைபெறுது. ஸோ நிறைய தாலுக்கில் பார்த்தா நடத்துகிறாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தா கலந்துக்காமல் இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி உங்களுக்கு மீட்டிங் வைக்கிறாங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் போய் கலந்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் தாலுக்கில் என்னமான ப்ரொசீஜரில் ஈடுபடுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அந்த மீட்டிங் அப்போ கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்டுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வைங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ண பாருங்கள். இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது, ஏன்னா ரிஜெக்ட் பண்ணுறாங்க, எதற்காக ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி கண்டிப்பாக நிறையா தாலுக்கில் மீட்டிங் வைக்கிறாங்க. உங்கள் தாலுக்கில் வைக்கிறாங்கனாலும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டு பேர் அட்டன் பண்ண பாருங்கள். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கேட்டாவே அவங்களே சொல்கிறாங்க, ஏன்னா அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க மீட்டிங்ன்றது. ஸோ இதான் பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. டேட் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கண்டிப்பாக நான் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு காரணம், ஸோ இந்த மாதிரி மீட்டிங் கண்டிப்பாக நிறைய பேர் நடக்குது, நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு தாலுக்கா ஆஃபீஸ் மீட்டிங் அட்டன் பண்ண பாருங்கள். ஏன்னா எத்தனை சர்டிஃபிகேட் ரிஜெக்ட் ஆகுது, எதன் காரணமாக சர்டிஃபிகேட் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அவங்க தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு தாலுக்கிலையுமே சர்டிஃபிகேட் போல கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. இப்போ ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தாலுக்கிலையும் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக தான் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஒரு சில தாலுக்கில் பார்த்தா டிசி அக்செப்ட் பண்ணிட்டாங்க, ஒரு சில தாலுக்கில் பார்த்தா டிசி அக்செப்ட் பண்ணுறதே கிடையாது. ஒரு சில தாலுக்கில் விஓ ஆர்ஐ ரிப்போர்ட் கேட்குறாங்க, ஒரு சில தாலுக்கில் விஓ ரிப்போர்ட் மட்டும் போதுமானது. இந்த மாதிரி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா சர்டிஃபிகேட் போகிறதுல மாறுபடும். ஸோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், அட்டன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எங்கே நடக்குன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மந்த்லி ஒன்ஸ் நடக்கலாம், அல்லது 3 மந்த் ஒரு தடவை நடக்கலாம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரை கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மீட்டிங் அட்டன் பண்ண பாருங்கள். உள்ள ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.